பிரியமானவர்கள், இவர்களுக்கு என்ன பரிகாரம் உண்டு? இவர்கள் பாவத்தை விட்டுவிட வேண்டும். ஒரு மனம் திரும்புதல், பாவத்தை வெறுக்கக்கூடிய ஒரு மனம் திரும்புதல் முதலில் உண்டாகி அவர்கள் பாவத்தை விட்டுவிட வேண்டும். பாவத்தை விட்டுவிட்டார்கள் என்று சொன்னால் பாவத்திற்கு தண்டனை என்று ஒன்று உண்டு. பிரியமானவர்களே, அந்த தண்டனையை தூக்கி வீதியில எறிய முடியாது. அந்த தண்டனையை என்ன செய்வது? இப்படியெல்லாம் நம்ம யோசிக்கிற பொழுதுதான் பரிசுத்த வேதாகமம் தெளிவான ஒரு விடையை தருகிறது. அந்த அன்பான தெய்வம், நம்மை உண்டாக்கின தெய்வம் எவ்வளவு அன்புள்ளவர் என்று தன்னை வெளிப்படுத்தும்படியாக இந்த மண்ணுலகுக்கு மனிதனாக வந்து யோசித்து பார்ப்போம். அநேக கர்த்தாக்களும் அநேக ஆண்டவன்மார்களும் அநேக தேவர்கள் இந்த பூமியில் இருக்கிறார்கள், ஒருவரும் இல்லை. உண்மையான தெய்வம் என்று சொல்கிற அந்த உண்மையான தெய்வமானவர் மண்ணுலகில் மனிதனாக தோன்றி எத்தனை பேர் எத்தனை தவறுகளையும் தப்பிதங்களையும் அவர்கள் செய்து தங்களை பாவிகளாக்கி நோயாளிகளாக்கி அழிவுக்கு நேராய் அந்த மரண விளிம்பில் நிற்கும் பொழுது அவளை குணமாக்கி அவருடைய பாவத்து தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. அந்த பாவ தண்டனையை நீதியுள்ள தேவன் அல்லவா, அவர் நீதியுள்ளவர் ஆனபடினால் பாவத்துக்கு தண்டனை உண்டு என்று சொன்னவர் நிச்சயமாய் உண்டு. அந்த தண்டனையை ஒருத்தர் செலுத்தியாக வேண்டும், அதை சுமந்து தீர்த்தே ஆக வேண்டும் என்று தானே சுமந்து தம்முடைய மெய்யான அன்பை வெளிப்படுத்தி இனி நீங்கள் இந்த கேடு வருகிற அளவிற்கு பாவம் செய்யாதீர்கள் என்று சொல்லி பாவத்தினால் வருகிற வியாதியை சுட்டி காண்பித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் தேவனுக்கு பிரியமானவர்கள், எனக்கு அன்பானவர்களே, எந்த ஒரு மருத்துவமானாலும் மருந்துகளானாலும் எந்த ஒரு மருத்துவரானாலும் நமக்கு ஒரு சுகம் உண்டாகிறது என்று சொன்னால் அது தேவ வல்லமையே தவிர வேறு எந்த வகையில் மனிதனுடைய வல்லமை அல்ல. பிரியமானவர்களே, மனிதர்கள் எத்தனை பெரிய அதிகாரிகள், எத்தனை பெரிய விஞ்ஞானத்தில் முன்னேறினவர்கள், மருத்துவத்தில் முன்னேறினவர்கள் என்று சொன்னாலும் தேவன் தான் அவர்களை படைத்தார்.